Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரின்னு காலையில் சாப்பிடாதீங்க. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு பசிச்சு பின்னாலும் சாப்பிடுங்க. ஒரு ஃபுட்டில் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை. இன்னொரு வேளை சிறுதானியங்கள் இருக்கு, ராகி, கம்பு, சோளம், குதிரை மசாலா இதெல்லாம் சாப்பிடுங்க. மக்காச்சோளம் எல்லாம் சாப்பிடுங்க. கடையில் போய் சாப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள்ல ரொம்ப கஷ்டம் இருக்கு. சிப்ஸ் சாப்பிட்றோம், எண்ணெய் இருக்கு. பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடணும், எண்ணெய் நிறைய இருக்கு. ஃப்ரைடு மீனுக்கு பதிலாக கொதிக்க வச்ச மீன் சாப்பிடுங்க. நல்ல நார்மல் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா வியாதி வராது. மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போகுது. ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிட்றோம், இப்படியெல்லாம் பண்ண முடியாது. டாக்டரை அணுகாம மாத்திரைகள் சாப்பிடலாம். நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க். பார்லி வாட்டர் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பொமக்ரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, பொட்டாசியம் இருக்கிறதுல, வெள்ளரி பழம் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க, நல்லது. கொய்யா பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது, லிவரும் கெடாது. ரத்தம் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும். அயன் இருக்கிற ராகி சாப்பிடும். அயன் டேப்லெட் சாப்பிடணும், ராகி சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு 10 கிராம் குளுக்கோஸ், 10 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். 8 கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை. அப்ப டாக்டர் பார்க்கலாம், வேற மாத்திரை கொடுக்கும். நெய், எண்ணெய், சாராயம், பட்டசாராயம், ஜின்னு அது கிடையாது. அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நல்லா தண்ணி குடிங்க. ஃபேட் கம்மியா இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க. நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க. நார்மல் காய்கறிகள் சாப்பிடுங்க. லிவர் கெடாது. கெட்டு போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ற வேலை. லிவருங்கிறது கெட்டு போன சப்ஸ்டன்ஸ் டீடாக்ஸ் பண்ணி வெளியே தள்ளுறது. ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்னால வியாதி வருது. லிவர்ல கேன்சர் வருது, லிவர்ல பித்தப்பையில கல் வருது, அது வேற. லிவர் சிரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கடுத்து கிட்னி. 2 கிட்னி இருக்கு. ஒரு கிட்னி கெட்டு போனாலும் இன்னொரு கிட்னி இருக்கு. அதுக்காக கடவுள் 2 கிட்னி கொடுத்திருக்காரு. தினம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 லிட்டர் போகணும். மூளைக்கு முக்கியமா தேவை படிப்பு. நல்ல புத்தகங்களை படிச்சீங்கன்னா அல்சைமர் டிசீஸ் வராது. ஞாபக சக்தி குறையிறது பேர் தான் அல்சைமர் டிசீஸ். அதனால கண்ணும் தெரியும், நல்லா தெரியும். 1 மணி நேரம் படிச்சா ஏதோ உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை, நல்ல புத்தகத்தை, கதை புத்தகம் இல்ல, நல்ல புத்தகத்தை படிங்க. மூளைய சிறப்பா வச்சுக்கிறதுக்கு படிக்கிறது ஒண்ணு. 2வது லங்ஸுக்கு நல்ல மூச்சு பயிற்சி. வாயை திறந்துட்டு மூச்சு விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு 30 தடவை மூச்சு விடுங்க. உள்ள ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, ஆக்சிஜன் போகுது, பிராணவாயு உள்ள போகுது, கரிய மேல வாயு வெளியே வருது. இதுதான் பிராணயாமா. அப்புறம் என்ன பிராணயாமா? இப்படி மூச்சு விட்டு, இப்படி மூச்சு விட்டு அப்படியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நல்ல வாயில் விடுங்க சார் மூச்சு. வாய் துறங்க, மூச்சு விடுங்க. உள்ள கபம் எல்லாம் வந்துடும். லங்ஸ் நல்லா கிளீனா இருக்கும். ஹார்ட், கார்டியோ வாஸ்குலர் எக்ஸசைஸ். ஹார்ட்டோட ரேட் 72. 150 கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரது? எக்ஸசைஸ் பண்ணுங்க. தண்டால் பிஸ்கி எடுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க, ஓடுங்க, யோகாசனம் பண்ணுங்க, நல்ல குழந்தைகளோட விளையாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. ஹார்ட் ஸ்பீடா போகும். ஹார்ட், லங்ஸ், பிரெயின், லிவர். லிவருங்கிறது நமக்கு டீடாக்சிங் ஏஜென்ட். லிவருக்கு ஆகாரம் கிளைகோஜன், குளுக்கோஸ், கிளைகோஜன். நாட் நெய், எண்ணெய், சாராயம், பட்டசாராயம், ஜின்னு அது கிடையாது. அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். நல்ல தண்ணி குடிங்க. ஃபேட் கம்மியா இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க. நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க. நார்மல் காய்கறிகள் சாப்பிட கெடாது. கெட்டு போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ற வேலை. லிவருங்கிறது கெட்டு போன சப்ஸ்டன்ஸ் டீடாக்ஸ் பண்ணி வெளியே தள்ளுறது. ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிவர்னால வியாதி வருது. லிவர்ல கேன்சர் வருது, லிவர்ல பித்தப்பையில கல் வருது, அது வேற. லிவர் சிரோசிஸ் வராம தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். அதுக்கடுத்து கிட்னி. 2 கிட்னி இருக்கு. ஒரு கிட்னி கெட்டு போனாலும் இன்னொரு கிட்னி இருக்கு. அதுக்காக கடவுள் 2 கிட்னி கொடுத்திருக்காரு. தினம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 லிட்டர் போகணும். மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி கெட்டு போகுது. ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம், அந்த மாத்திரை சாப்பிட்றோம், ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிட்றோம், இப்படியெல்லாம் பண்ண முடியாது. டாக்டரை அணுகாம மாத்திரைகள் சாப்பிடாது. நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க். பார்லி வாட்டர் சாப்பிடுங்க, ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க, பொமக்ரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, பொட்டாசியம் இருக்கிறதுல, வெள்ளரி பழம் சாப்பிடுங்க, மாதுளை பழம் சாப்பிடுங்க, நல்லது. கொய்யா பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது, லிவரும் கெடாது. ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும். அயன் இருக்கிற ராகி சாப்பிடணும். அயன் டேப்லெட் சாப்பிடணும், ராகி சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு 10 கிராம் குளுக்கோஸ், 10 கிராம் ஹீமோகுளோபின் இருக்கணும். 8 கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை. அப்போ டாக்டரை பார்க்கலாம்.
காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுங்க. நல்ல புத்தகங்களை படிங்க. அரை மணி நேரம் நல்லா ஓடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது. ஒரு 7 மணிக்கு ஒரு 2 இட்லியோ 2 தோசையோ உப்புமாவோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் காலையில் சாப்பிடாதீங்க. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு பசிச்சு பின்னாலும் சாப்பிடுங்க. ஒரு ஃபுட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை. இன்னொரு வேளை சிறுதானியங்கள் இருக்குது. ராகி, கம்பு, சோளம், குதிரை மசாலா இதெல்லாம் சாப்பிடுங்க. மக்காச்சோளம் எல்லாம் சாப்பிடுங்க. கடையில் போய் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. சிப்ஸ் சாப்பிட்றோம், எண்ணெய் இருக்குது. பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றோம், எண்ணெய் நிறையா இருக்குது. மீன் குழம்பு, வறுத்த மீன். It's sponsored by Moto mobile app. Thank you friends.